சுகிக்கு மன அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இழுத்து பிடித்து நிறுத்த வழியின்றி தவித்தாள். துக்கம் தொண்டையை அடைத்தது. அடிக்கடி கட்டிலுக்கு அருகே வைத்திருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். யாரிடம் பேசினால் இதற்கு தீர்வு? அம்மாவிடமே பேசிவிடலாமா? சி, அம்மாவிடம் பேசக்கூடிய விஷயமா இது? தோழிகள், திருமண வரவேற்பில் கலந்து மகிழ்ச்சியுடன் வாழ்த்தியவர்களிடம் போய் இதைச் சொன்னால் வருத்தப்படுவதோடு நம்மை பலவீனமாகவும் நினைப்பார்கள். தற்போது இருக்கும் கெத்தான இமேஜ் காணாம போயிடும். மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. போர்வையை முகத்துக்கும் சேர்த்து முழுவதுமாக போர்த்தி கொண்டதோடு கணவன் முகன் படுத்திருக்கும் பக்கத்துக்கு எதிர் திசையில் ஒருக்களித்து முட்டிக்கால்களை முன்னே இழுத்து குறுக்கி படுத்து வெறுப்பை வெளிப்படுத்தினாள். உறக்கம் வர மறுக்க கட்டிலுக்கு கீழே போர்வையை விரித்து படுத்தவள் சற்று நேரத்தில் உறங்கிப் போனாள். காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி சோஃபாவில் அமர்ந்தபோது சூடாக ஆவி பறக்க ஃபில்டர் காஃபி வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கொன்னும் குறைச்சல் இல்லை, வெறும் பய என நினைத்தவள் பசி வயிற்றை கிள்ள காஃபியை எடுத்து சுவைத்து குடித்தாள். அப்போது தனதருகில் வந்தமர்ந்த முகனிடம் முகம் கொடுத்து பேசாமல் முகத்தை வெடுக்கென திருப்பி தனது வெறுப்பை காட்டினாள். சுகி, இன்னைக்கு என்னோட அத்தை வீட்டில் விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. போகலன்னா சங்கடப்படுவாங்க. ப்ளீஸ் என கெஞ்சியபடி கேட்டபோது தனது புது மனைவி மறுப்பு சொல்லாமல் இருந்ததை சம்மதமாக நினைத்து கொண்டு கிளம்ப தயாரானான். முகனின் அத்தை வீட்டில் வரவேற்பு பலமாக இருந்தது. சுகையை பெரிதாக தாங்கினர். அவளது நிறத்தையும் அழகையும் முகனின் அத்தை மகள் நிக்கி ஆஹா ஓஹோ என புகழ்ந்தாள். எப்படியோ ரதி மாதிரி பொண்ணை பிடிச்சிப்பிட்ட. இப்படி ஒரு ராஜயோகம் உனக்கு இருக்கும்போது என்னையெல்லாம் கட்டுவியா என்ன என நிக்கி தன்னை மணந்து கொள்ளும் வயதும் முறையும் இருந்தும் அழகும் வசதியும் குறைவாக இருந்ததால் பேருக்காக கூட பெண் கேட்கவில்லை எனும் வருத்தம் அத்தை குடும்பத்துக்கு இருந்தாலும் மிகவும் சகஜமாக விருந்து வைத்து புது தம்பதியை மகிழ வைத்த போதும் சுகியின் முகம் வாடியிருந்ததைக் கண்ட முகனின் அத்தை, என்னடா பொண்ணு முகம் வாட்டமாயிருக்குது? கண்ணாலத்துக்கு முன்னே இருந்த மாதிரி பசங்க கூட சுத்திட்டு சாமத்துக்கு வீட்டுக்கு வந்து சட்டுன்னு படுத்து தூங்கிடப்படாது. உனக்குன்னு ஒருத்தி காத்துட்ருக்கிறத மறந்துடாதே என கூறிய போது பதில் சொல்ல முடியாமல் நெளிந்தான். நேற்று போல் இன்றிரவும் வீணாக கழிந்தது. காலையில் அம்மா வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. முகனிடம் மாமியார் அலைபேசியில் பேசியபோது அத்தை அத்தை என நெகிழ்ந்து பேசியதை சுகியால் சகித்து கொள்ள முடியவில்லை. அம்மா வீட்டில் காலடி எடுத்து வைத்தவுடன் அணையில் தேக்கி வைத்த வெள்ளம் போல் தனது அறைக்கு விரைந்து சென்றவள் பெட்டில் குப்புறப்படுத்தவாறு கதறி அழுதாள். அவளது பின்னால் ஓடிச் சென்ற தாய் ராகவி தன் பெண்ணின் நிலை கண்டு பதற்றமடையாமல் பக்கத்தில் அமர்ந்து நிலைமையை கேட்டறிந்தாள். எல்லாமே யூடியூப் வீடியோ பார்த்து தப்பு தப்பா நீ புரிஞ்சிட்டது தான் காரணம். அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணமாகி 1 மாதம் கூச்சப்பட்டு பேசாமல் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 4 குழந்தைங்க பிறக்கலையா? முகத்தை வெறுப்பாக காட்டுனா சிறப்பாக எதுவுமே நடக்காது. வம்பா பேசுறத விட்டுட்டு அன்பா 4 வார்த்தை பேசிப்பாரு, அனுசரணையா நடந்துப்பாரு, எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்கும் என அறிவுரை கூறிய அம்மாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தபோது இதை செய்ய வேண்டிய இடம் வேற என அம்மா பேசியதும் புரிந்து கொண்டவள் திருமணத்துக்கு பின் முதன்முதலாக வெட்கப்பட்டவாறு கணவன் முகனை தேடிச் சென்றாள்.